கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். சூர்யா வந்து ஃபீல் பண்ணி நேராக போயிட்டு ராஜலக்ஷ்மி கிட்ட ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலமா, எல்லாமே எனக்கு எதிராக மாறிடுச்சு. அதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. உன் பையன் இப்படிப்பட்ட வேலையை செய்வானா, உனக்கு அது மேல நம்பிக்கை இருக்கா நல்லா சொல்லி கேட்குறாங்க. இங்க பாரு சூர்யா, நம்பிக்கை இருக்கு இல்ல அது அப்பாற்பட்ட விஷயம். மகா வந்து இந்த குடும்பத்துக்காக நிறையவே கஷ்டப்பட்டிருக்கா. ஏன் நானே அவளுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்காம பல விதத்துல அவளுடைய மனசை காயப்படுத்தியிருக்க. ஆனா இப்ப மகா வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும்டா, உன் கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா மகா அதுக்கு ஒத்துழைக்க மாட்டாளேமா. நான் எதுவுமே பண்ணலன்னு அவகிட்ட சொன்னாலும் அவ என்ன நம்ப மாட்டேங்கிறா. அதுக்கான ஆதாரமும் எவிடன்ஸும் என்கிட்ட பக்காவா இல்லை. நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி சூர்யா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அவளை நம்பணும். நம்ம பண்ண கொடுமை கொஞ்சமா நஞ்சுமா, அப்பயும் நம்மளை வீட்டை விட்டு போகாம நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே அவ காப்பாத்திருக்கா. அவளை வந்து நீ எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, எனக்கு எதுவுமே புரியல. என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மகா என்னை ஏத்துக்கலனா எனக்கு வேற வழியே தெரியல. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நான் வீட்டை விட்டு வெளியே போக போறேம்மான்னு சொல்றாங்க. என்ன சூர்யா, இனி என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா? நான் வீட்டை விட்டு போகலனா கண்டிப்பா மகா வீட்டை விட்டு போயிடுவா. அதை என்னால தாங்க முடியாது. என்னால இவ்வளவு நாள் அவ கஷ்டப்பட்டது போதும். இதுக்கு மேல அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. நான் தூரத்துல இருந்து அவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யா முடிவு எடுக்கிறாங்க. சூர்யாவோட முடிவை தெரிஞ்சுக்கிட்ட மகா மனசு மாறுவாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.